வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும், மிதுன ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். அன்பிற்கினிய ரிஷப ராசி நேயர்களே, ஏன்னா ரிஷப ராசி பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஹைஃபையான லைஃப், ஆமாம், ஜென்யூனான லைஃப், ஹேண்ட்ஸமான லைஃப், ஆமாம், செக்யூர்டான லைஃப், இதை தான் அவங்க விரும்புவாங்க. ஆமாம், ஸ்டைலிஷான லைஃப் எல்லாமே நமக்கு கிடைக்கணும். இந்த பூலோகத்தில் என்னென்ன சுகங்கள் நமக்கு இருக்கோ அத்தனை சுகங்களும் கிடைக்கணும், 5 புலன்களும் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசியில் காலபுருஷ தத்துவப்படி 2ஆவதாக வரக்கூடிய இந்த ரிஷப ராசி ஹைஜீனிக்கான ராசி சார். ஆமாம், அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு இந்த ஆணி மாதம் நல்ல யோகமாக இருக்கிறது. ஏன்னா ராசியில் ராசியாதிபதி வரப்போகிறார். ஆமாம், 15 டேட் பிறகு ஆணி 15 மாதத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆமாம், சேஷ்ட பலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் வலுப்பெறணும், அந்த ஜாதகம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் வலுவாக இருக்கணும். அப்போ தான் அதை தூக்கிவிடும், ஏற்றிவிடும். எவ்வித சாதகமான பலன்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறது, பாதகமான பலன் இருந்தாலும் அதை சமாளித்து மேலே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த கிரகங்களுடைய ஸ்தான பலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜோதிடத்தில், ஜாதகத்தில். அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசிக்கு ராசியில் சுக்கிரன் வருவது உங்களுடைய 5 புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுறார். ஆமாம், அந்த சுக்கிர பகவான். அதே நேரத்தில் உத்தியோகங்கள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரப்போகிறது, வேலை வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது. ஆமாம், வேலை இல்லாமல் இருக்கேன், படித்து முடிச்சிட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் இந்த மாதத்தில். அதை எடுத்துக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து, உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. வாக்கு பலம் அருமையாக இருக்குது சார். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமரப்போகிறது. ஆமாம் ஆமாம், ஆதவனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆனால் வாக்கு பலத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது, அதுவும் உங்களுடைய சுகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது வீட்டில் உள்ள அனைவரும் சந்தோஷம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
குரு எங்கே இருக்காரோ அங்கு அந்த பாவகத்தை கெடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுறதுனால 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வரக்கூடிய தனங்களை வரக்கூடிய பணங்களையும் குடும்பங்களையும் சரிசமமாக சரிவிகிதமாக நடத்தி கொள்வதற்கு சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வீட்டினுடைய பணிகள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். பழைய வாகனங்களை சரி பண்ணுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். ஆமாம், உங்களுடைய வீடில் படிப்பிரச்சனை இருக்குது, பாத்ரூம் விட்டு போயிருக்கு, செய்ய முடியல, மாடியில் போயிட்டோம்னா இந்த காம்பவுண்ட் சோறு இன்னும் பண்ணலை, வால் சோறு இன்னும் பூசலை, இந்த மாதிரி விடுபட்ட வேலைகள் செய்வதற்கு உண்டான சூழல்கள் எல்லாம் இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். ஆமாம், அதே நேரத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது. அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உங்களுடைய ராசிக்கு 10ல் ராகு பகவான் இருக்கார். பல வழிகளில் வருமானங்களை தரக்கூடிய ஒரு யோகமாக மார்க்கெட்டிங் துறையெல்லாம் ரொம்ப ரொம்ப அலாவிதே சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆமாம், அலாவிதே சக்ஸஸ் பண்ணுவீங்க. சனி எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை பலம்படுத்துவார். அப்படின்னுக்குள்ள 11ல் சனி இருக்க மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா ஒரு லாபங்கள் அடையணும் அப்படின்னா விற்பனையாளன் அவன் பெரிய ஒரு சாதனையாளனாக இருந்தால் தான் லாபங்கள் அடைய முடியும். நேர்மை, நீதி, நியாயம் எல்லாத்தையும் கடைபிடிச்சி காந்தியவாதியாக இருக்கார் ஒரு வியாபாரத்தன்மையில் அப்படின்னா அவர் அப்படியே அதே நிலையில் தான் இருப்பார். ஏன்னா ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அந்த மனம் அவருக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அதனால தான் 10ல் 11ல் பாவி இருப்பது நல்லது அப்படின்ற ஒரு விஷயமே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்தது. அதே போல் இந்த கான்செப்ட் ரிஷப ராசிக்கு இப்போ அற்புதமாக யோகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. வீடு மனையில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்றத இந்த மாதத்தில் இல்லாமல் அடுத்த மாதத்துக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஆமாம், 3ஆம் இடத்தில் புதன் வரக்கூடிய காலம் பகை வரும் காலம். சகோதரனுடைய இணக்கமாக இருக்க வேண்டும். ஆமாம், உங்களுடைய தோள்பட்டை சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் பத்திரமா பார்த்து, கழுத்து சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பாதம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான சிறு நரம்பு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏதோ தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி கடந்து போகாமல் அது என்ன விஷயம் அப்படின்றது. ஏன்னா 3ஆம் இடத்தில் புதன் போகிறார். அந்த புதன் பகவான் பகையான ஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த பாவகத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி தன்மையாக இருக்கணும். என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஆபந்து பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் பலமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றன. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த உடல் ரீதியான பாதுகாப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. வீடு மனை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் இந்த மாதத்தில். அதற்குண்டான அடித்தளம் போடுறீங்க, அதுக்குண்டான போயிட்டு பார்த்துட்டு வரீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஆமாம், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. அதில் கவனம் வேணும். ஏற்கனவே எனக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது சார், நீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது, சிறுநீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது, வயிறு சார்ந்த ரோகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது, ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு மருந்து எடுத்துக்கிறோன்னா அது எக்ஸ்பைரி ஆன மருந்தாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆம் இடத்தால் யோகம் உண்டு. 5ஆம் இடத்தால் யோகம் உண்டு. உங்களுடைய காதல் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு. அதே காலகட்டத்தில் தாயாரினுடைய வழிவகைகள், உங்களுடைய துணைவியாரினுடைய வழிவகைகளோடு உங்களுடைய தொழில் பலம் பெறும். ஆமாம், தாயார் வழியில் நல்ல அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய தொழில் ஏற்றத்திற்கு தாயாருடைய வீடு மனை வண்டி வாகனங்கள், அவங்கள வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள், தாய் வழி உறவுகளால் வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். சம்பள உயர்வுகள் கிடைக்கும் சார். ஆமாம், வேலை வாய்ப்பில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற சம்பளம் எனக்கு 10ல் இந்த மாதத்தில் கூடுதல் சம்பளம் வேணும்னு நினச்சின்னு ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கோம். ஒரு 6 மாதமாக கேட்டுருக்கு, இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேறா, இப்படிலாம் நீங்கள் சொல்லின்னு இருக்க போய் இனி இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்ல ஒரு வாய்ப்பு சார் உங்களுக்கு இந்த மாதம். நல்ல வாய்ப்புகள், ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது. புத்திரனால் யோகம் உண்டாகும். உங்களுடைய பிள்ளை செல்வத்தால் யோகம் உண்டாக போகிறது. குலதெய்வ ஆசிகளுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது. அதுவும் இல்லாமல் இந்த குலதெய்வத்தை எல்லாமே என்ன பண்ணுவான்னா தன்னுடைய குடும்பத்தில் எடுத்தாந்து கொண்டாடுவா. குடும்ப தோட்டத்தில் ஒரு மரத்தை நட்டு, ஒரு 2 கல்லை நட்டு அந்த குலதெய்வத்தை ஆவேகனம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலனாக இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு இந்த குலதெய்வ பௌர்ணமி பூஜை உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதம் ரிஷப ராசிக்கு
வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. வாழ்க 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 வாழ்க.